போகர் சிலை போட்டு இந்த கிணற எனக்கு காட்டணும். அதில் நான் இறங்கி பார்க்கணும். என்ன சார் பொழப்புக்கு ஒலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் உசுருக்கே உழ வைக்க பார்க்குறீங்க சார். உயிருக்கு ஓலை வைக்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்கு? என்ன சார் எப்படி கேட்டீங்க? தலைவர் சொன்னதை கேட்டீங்கல்ல. போகர் விஷயம் வந்து ரொம்ப ஆபத்தானது சார். நீ வேற கிணத்துல இறங்கி அதுக்கு நான் உதவி பண்ணேன்னு தெரிஞ்சா ஊருக்காரங்களாம் சேர்ந்து வெட்டி போட்டுருவாங்க சார். தெரிஞ்சாதானே? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. யாருமே இல்லாத டைமை பார்த்து என்ன அந்த கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போ. உனக்கு வேண்டிய காசு நான் தரேன். என்ன சார் பணம் தரேன்னு ஆசையை காட்டிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியே சார். அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி சார், உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒன்று பண்ணலாம் சார். ராத்திரி 10 மணிக்கு வந்துரு சார். உன்னை நான் அந்த கிணத்துக்கு கூட்டு போறேன். ஆனால் அந்த மேட்ரு வேற யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க சார். ஓகே. தெரிஞ்சா உயிர் போயிடும் சார். அப்பா சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், வாங்கப்பா சாப்பிடலாம். அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாமா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. கொஞ்சமாச்சு சாப்பிடுங்கப்பா. மனசு பூரா பாரத்தை வச்சுக்கிட்டு எப்படிமா சாப்பிட சொல்ற? நீங்க தூங்குங்கம்மா. தம்பி சாப்பிடவாப்பா. எனக்கும் சாப்பாடு வேண்டாம். கோல்டெல்லாம் நீ அமைக்கிட்டு என்கிட்ட கதையை சொல்றியா? 1 கிலோ தங்கத்தை என்ன கொடுக்க சொன்னா நான் எங்கேயா போவேன்? இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அந்த கோல்டெல்லாம் எனக்கு வந்தாகணும். பாரு. அப்பா 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 என்னப்பா செய்றீங்க? எங்களை விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? எப்படிப்பா என்னையும் தம்பியும் விட்டு போக மனசு வந்துச்சு?
உங்களை விட்டு போகணும்னு நினைப்பு வந்தது இந்த பாவிக்கு. மன்னிச்சிருமா. உங்க அப்பனுக்கு வேற வழி தெரியலம்மா. 1 கிலோ தங்கம்மா. தினம் கத்திக்கு நம்ம அல்லாடும் போது 1 கிலோ தங்கத்தை எப்படிமா கொடுக்க முடியும்? நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராமையாப்பா போயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. எப்படியாவது வேலை செஞ்சு உங்களை கரையேத்திடலாம்னு நினைச்சேம்மா. ஆனா அந்த திருட்டு பட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அதுவும் நடக்காது தெரிஞ்சு போச்சுமா. இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. போன தங்கம் கிடைக்கும். அவன் வந்தா கொடுத்து அனுப்பு. பேசுற நிறுத்துறா. முதல்ல அப்படி பேசுற நிறுத்துறா. அவன் தங்கம் கொடுக்கும் போதே வேணாம் அவசரமா சொல்லிதான் இந்த நிலைமையில வந்து நிக்குதுடா. என் கஷ்டத்துக்கு காரணமே நீதான்டா. தம்பியை ஏன்பா திட்டுறீங்க? அவன் எங்கேயாச்சும் கோச்சிட்டு போயிட போறான்பா. போனா போட்டுமா. தட்டு ஒழிச்சு நிம்மதியா இருப்பாமா. தம்பி எங்கடா போற? நில்லுடா. தம்பி எங்கடா போற? பயப்படாத, திரும்ப வருவேன். அப்பா தம்பி கவலைப்படாத. விடிய போற பொழுது நல்ல பொழுதா விடியும். இப்ப நான் செய்யற காரியம் அப்போ உனக்கு புரியும். இறங்க சார். அதோ அந்த கிணறு தான் சார். என்ன இந்நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது வில்லங்கம்மா? ஆமாயா, நம்ம குதிரை வண்டி ஓட்டுறான செவ்வாழ அவன் நம்ம கொலை வழக்கத்தை மீறிட்டான். என்ன சொல்றீங்க? நம்ம ஊருக்கு வெளியூர்ல இருந்து ஒரு பையனை கூட்டு வந்தான்ல, அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம ரகசியத்தை காட்ட பாக்குறான். அவங்க 2 பேரும் வண்டியில ஒன்னா போறத பார்த்துட்டு தான் நாங்க இங்க வந்தோம். நான் சொல்லித்தான் செவ்வாழ அந்த வெளியூர்காரனை கூட்டிட்டு போறான். நீங்க சொல்லியா? ஏன்
ஆர்வ கோளாறுல ரகசியத்தை தேடி வர்றவங்க மிரட்டினா பயந்து போயிருவாங்க. ஆனா வந்தவன் அழுத்தக்காரன், விவரமானவன், படிச்சவன், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவான். நம்ம கிணத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னாலும் வேற யார் மூலியமாவது முயற்சி பண்ணுவான். திரும்ப திரும்ப நம்ம ஊருக்கு வருவான். அதுக்காக கிணத்தை காட்ட சொல்றீங்களா? ஆமா, தப்பான கிணத்தை காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள அவனை இறக்கி விடவும் சொல்லியிருக்கேன். கிணத்துல இறங்கி ரகசியத்தை தேடுறவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதுல எதுவும் இல்லைன்னு ஊருக்குள்ள போய் சொல்லுவான். புதுசு புதுசா ரகசியத்தை தேடி வர்ற ஆட்களுடைய எண்ணிக்கை குறையும். புரிஞ்சுதா? நீங்க செஞ்சது சரிதான் தலைவரே, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, நீங்களும் விழிப்பாத்தான் இருக்கிறீங்கன்னு திரும்பவும் எனக்கு புரிய வச்சிருக்கேன். அந்த வெளியூர்கார பையன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவன் என்ன செய்யறாங்கிறத கவனிச்சு எங்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிங்க தலைவரே, நாங்க புறப்படுறோம். செய்யுங்க. Badar! Hey, Badar! Badar! ஓ பத்தர வாயா பத்தர, என்ன அங்கத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நீங்க கொடுத்த கேடு இன்னும் முடியலங்களே. கெடு முடிஞ்சுட்டா மட்டும் நீ தங்கத்தை திருப்பி தரவா போற? ஒன்னால முடியாது. வந்துங்கய்யா. என்னையா வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? வீடு வாடகை வீடு, நீ ஒரு அண்ணாடங்காச்சு, ஒன்னால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இந்த ஜென்மத்துல ஒன்னால திருப்பி கொடுக்க முடியாது. எப்படியாவது ராப்பகலா வேலை செஞ்சாவது உங்க தங்கத்தை திருப்பி கொடுத்துருவேங்கய்யா. என்ன நம்புங்கய்யா. வேற யாருக்கிட்டயாவது போய் வேலை பார்க்கறதுக்கு ஏன் நகைப்பற்றையில வந்து வேலை பார்த்து என் கடனை களி. உங்களுக்கு அடிமையா இருக்க சொல்றீங்களா? ஆமா, கொத்தடமையா இருக்க சொல்றேன். வா. என் குழந்தைங்களை யாருங்க பாத்துக்குவா? தாய் இல்லாத குழந்தைங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஐயா. ஓகே, அப்ப அதுங்களையும் கூட்டிக்கோ. உன் பொண்ணு என் வீட்டு வேலை பார்க்கட்டும், உன் பையன் எனக்கு எடுபடியா இருந்து என் கை கால் அமிக்க விடட்டும். என்னங்க பேசுறீங்க? என் குழந்தை உங்க கையால அமைக்க விடணுமா? ரோசம் வருது இல்ல, ரோசம் வருது இல்ல, அப்ப நீ 4 காசு சேர்த்து வச்சிருக்கணும். காசுக்கு வழி இல்லாத நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. சம்ஜாய்? எங்க உன் பையன்? கூப்பிட அவரை. அக்கா வா. இது அப்பா கிட்ட கொடுத்து அவன் கிட்ட கொடுக்க சொல்லு. 1 கிலோ இருக்கு. ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கய்யா. உங்க தங்கத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவையா. பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஐயா. இவனை கால்ல ஏத்து. சொல்லுங்கய்யா. அவர்கிட்ட கொடுங்க.
சட்டே நீ கேட்ட 1 கிலோ தங்கம் விடு. இடையில சந்தேகம் இருந்தா நிறுத்து பார்த்துக்க. சந்தேகம் தரத்துல இருந்தா உரசி பார்த்துக்க. வாங்கடா. அம்மா தமேந்தி, தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாமா. சரிப்பா. சாமி யாரு? யாரா இருந்தா என்ன? நான் இந்த உடம்பை விட்டு போன பின் உன் மகன் உன்னிடம் வந்து சேருவான். கவலைப்படாதே. சாமி ரசவாதத்தினால தானே அந்த தங்கத்தை கொண்டு வந்தீங்க? ஆமாம். அதை எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? பேராசை வேண்டாம். இந்த உடம்புக்கு நன்றி கடனாக தான் இந்த உதவியை செய்தேன். புரிந்து கொள். தம்பி, இந்தா டீ குடி. பாட்டி, நீங்க சொன்ன விஷயமா ஒரு ஆளை பார்க்கணும். கொஞ்சம் பணம் வேணும். இது வரைக்கும் வாங்கின பணத்துக்கு உருப்படியா என்ன காரியம் செஞ்ச? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? அந்த பாம்பு பிடாரம் இறந்து போனதுல இருந்து அந்த சிலை பத்தி பேச ஊர்ல எல்லாரும் பயப்படுறாங்க பாட்டி. அப்படி இருந்தும் நான் எவ்வளவு வேலை செஞ்சேன் தெரியுங்களா? அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கண்காணிச்சாலே நிறைய விஷயங்கள் வெளியே வரும் பாட்டி. ஆனால் நீங்கள் தான் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்த இந்திராணியை அதிர்ச்சி அடைய வைக்க என்ன எவனும் பொறக்கல. நம்ம சண்முகம் இருக்காப்பில்லையே, அது கொஞ்ச நாளா சிலைக்காக காடு மேலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா பாட்டி, நானும் ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். வெளியே போய் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம சண்முகம் கஜேந்திர கூட தான் கலந்து பேசிட்டு இருக்காப்ல பாட்டி. ஆமா பாட்டி, நேற்று கூட ஏதோ வெள்ளை பேப்பர்ல படங்கள்லாம் வரைஞ்சி ரொம்ப நேரம் அதை பத்தி பேசியிருந்தாங்க. சண்முகம் கிட்ட ஒரு வேல் கூட இருக்கு பாட்டி. அதான் பாட்டி, நம்ம ஊர்ல இறந்து போனவங்க நெஞ்சில எல்லாம் ஒரு வேல் குத்தி இருக்குமே, அதே மாதிரி வேல் இருக்கு பாட்டி. இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள். அப்புறம் இந்த பாம்பு பிடாரன் இறந்து போகும்போது கடைசியாக யாரை பார்த்தான்னு விசாரிக்கவே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் என்ன நம்பவே மாட்டீங்களே. அதான் இப்போவே சொல்லிட்டேன் பாட்டி. என்ன பாட்டி, இப்போ கூட நம்பாத மாதிரியே பார்க்குறீங்க? வேணும் நம்ம சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உண்மையும் புரியும். பாம்பு பிடார விஷயமா கொஞ்சம் பணம். கணக்கு சரிங்கம்மா, போய் வாங்கிக்க. நல்ல செய்தியோடு திரும்பி வரேன் பாட்டி. இங்க வாடா. மாமா
சொல்ற இடத்துக்குலாம் போகாத. அங்க ரொம்ப ஆபத்து இருக்குடா. எனக்கு பயமா இருக்கு. அப்பா வேற ஊர்ல இல்லடா. அட விடுமா, இந்த முத்துக்கு ஏதாவது ஒன்னா பாட்டி சும்மா விட்டுருவாங்களா என்ன? இந்த சின்ன இதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு. டேய், அம்மா சொல்றத கேளுடா. என்ன பிரதர், என்ன வெளில கிளம்பிட்டியா? ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி பிரதர், பாட்டி ஒரு முக்கியமான வேலை சொல்லிருக்காங்க, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. சண்முகம், சொல்லுங்க பாட்டி. அமெரிக்காவில இருந்து புறப்படும் போதே எனக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்கலான்னு தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்தியா? ஏன் பாட்டி அப்படி பேசுறீங்க? கஜேந்திரனை போய் பார்த்தியா? ஆமா, சின்ன வயசுல பார்த்தது, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவனை ஒரு முறை பார்க்கறதுக்கு நீ சொல்ற காரணம் சரியா இருக்கலாம். அடிக்கடி அவனை சந்திக்க வேண்டிய அவசியம். அண்ணனை தானே போய் பார்த்துட்டு வந்தேன், அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சரியா தப்பான்னு நீ சொல்லக்கூடாது. உன்கிட்ட ஒரு வேலை இருக்கா? இருக்கு, அதை என்கிட்ட கொடு. கொடு. இந்தாங்க. நீ ஊருக்கு போற வரைக்கும் கஜேந்திரனை பார்க்காத. காடு மேடுன்னு அலையிறத எல்லாத்தையும் நிறுத்திக்க. மா, முதல்ல அந்த போன் எடுத்து பேசு, பாட்டி ஒரு பூஜையில இருக்காங்க. சரி. வளவலன்னு பேசாத, டக்குன்னு பேசிட்டு போன் வை, பாட்டி திட்டுவாங்க. ஹலோ, யாரு? நான் பாலசுப்ரமணியம், இந்திராணி அம்மாவோட மாப்பிள்ளை பேசுறேன். வணக்கண்ணே, நான் சகுந்தலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தெய்வான் எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. ஒரேடியா எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? ஒரு போன் கூட பண்ண முடியல உங்களால? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, அத்தை எங்க? அத்தை பூஜையில இருக்காங்க. ஏதாவது சொல்லணுமா? நானும் தேவனையும் நாளைக்கு அங்க வரப்போறோம். அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும். மத்தத நேர்ல பேசிக்கலாம். சரிண்ணே, சரி வச்சிடுறேன். நான் பூஜை பண்ணும்போது போன் ரிசீவரை கீழே எடுத்து வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன்ல? ஆமா அத்தை. அப்புறம் என் போன் பேசினேன் இல்ல, நம்ம தெய்வான என்ன சொன்ன? உங்க பேத்தி தெய்வானையும் அவங்க அப்பாவும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அத்தை. வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. பாட்டி,
வரவங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணணும்னு. தடபுடலா இருக்கணும். கணக்கு அம்மா, முத்துக்கிட்ட செலவுக்கு பணம் கொடுங்க. தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கட்டும். சரிங்கம்மா. முத்து. பாட்டி நீங்க கொல்லப்படாதீங்க பாட்டி, விருந்தை நான் அசத்திடுறேன். மா, தேவான பேர் சொன்னதும் பாட்டி முகத்துல சந்தோஷத்தை பத்தியாமா? பார்த்தேன். ஏமா பாட்டிக்கு தேவானா அவ்வளவு பாசமா? என்னடா அப்படி கேக்குற? அவனா உங்களுக்கு உசுரடா. என்ன முத்து, காத்தாலே வீடெல்லாம் பரபரப்பா இருக்கு, என்ன விசேஷம்? இறந்து போனாங்களே உங்க சிவகாமி அத்தை, அவங்க பொண்ணு தெய்வானா இங்க வரா. எப்ப வராங்க? தெய்வானியும் அவங்க அப்பாவும் நாளைக்கு வராங்கப்பா. அவங்களாம் எங்க இருக்காங்க? தஞ்சாவூர் பக்கத்துல இருக்காங்க. உங்க மாமா பெரிய பணக்காரு, குறைஞ்சது ஒரு 1000 ஏக்கருக்கு மேலேயாவது வச்சிருப்பாரு. அப்ப ஏன் இவ்வளவு நாளா வரல? ஐயோ, எதுக்கு தேவையில்லாம பேசுற? நீ பேசுறது மட்டும் பாட்டி காதுல விழுந்தது, அவ்வளவுதான். இதோட இந்த விஷயத்த பேசுறத நிறுத்திக்கோ, புரிஞ்சுதா? முத்து, வரப்போற தேவியான எனக்கு முறை பொண்ணு தானே? எனக்கும் தான். ஜி, ஒரிஜினல் பத்தர்ட்ட நம்ம கொடுத்த தங்கத்தை காட்டிலும் இது பியூரா இருக்கு. ஜி, பத்தருக்கு எப்படி 1 கிலோ தங்கம் மொத்தமா கிடைச்சது? நீ அங்க திருடும் போது வேற ஏதாவது கோல்டு இருந்ததா? இல்லையே ஜி, நல்லா பாத்துட்டேனே. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்க விடாம எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேனே. வெளியில 1 கிலோ தங்கம் வாங்குற அளவுக்கு பத்தருக்கு வசதியும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த தங்கம் வந்துச்சு? நான் சந்தேகப்பட்ட மாதிரி பத்தருக்கு ரசவாதம் தெரிஞ்சிருக்கு. அதுல ரெடி பண்ணதான் இந்த கோல்டு. ரசவாதத்துல தங்கம் செய்ய தெரிஞ்ச பத்தர் ஏன் பிச்சைக்கார மாதிரி இருக்கா? வெளி உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதனால தனக்கு ஒரு பாதிப்பு வரும்னு பயந்து போய் அவன் பிச்சைக்கார வேஷம் போடுறான். அந்த பிச்சைக்கார பையன் அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நமக்கு தங்கம் செய்யற ரசவாதம் உடனே தெரிஞ்சாகணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க தான் அவசரப்பட்டு அவங்க சண்டை போட்டீங்களே. டேய், நான் என்ன வேணும்னா சண்டை போட்டேன். அவனை மிரட்டி நம்ம கஸ்டடியில் கொண்டு வரணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை எந்த தவறும் நடக்காது. அடிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சத அன்பால தெரிஞ்சுக்க போறேன். சென்டிமெண்ட் அட்டாக். எங்க போனா அந்த கோடாங்கி? ஊர் முழுக்க தேடியாச்சு சார், எங்கேயுமே காணோம். படைக்களத்துல, பழனி கோயில்ல, அங்க மட்டும் இல்ல சார், சரவண பொய்க, இடுமன் கோயில், படைக்களம், படிக்கட்டு, மண்டபம்னு எல்லா இடமும் தேடி பார்த்துருவோம் சார். நம்ம தேடுறது தெரிஞ்சு அவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானோ? அவரு ஒளிகுடி ஆள் இல்ல சார், எல்லாரு கண்ணுக்கும் தென்படுற மாதிரி ஒரு மனுஷன் தான் சார். நீ காணோம்னா அதிசயமா இருக்கு சார். சும்மா சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க. பாம்பு பிடாரன் சாக போறான்னு ஸ்டேஷனுக்கே வந்து சொன்னது கோடாங்கி. அப்போ அவனுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு கோடாங்கி சித்திர பார்க்கணும், விசாரிக்கணும். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு. எஸ் சார். அவன் இல்லாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. பூத்தது காய்த்திட ஒரு கால வேணும், ஒரு கால வேணும். காய்த்தது கனிந்திட ஒரு கால வேணும், ஒரு காலம் வேணும். கனிந்ததே பறித்திட ஒரு காலம் வேணும், ஒரு காலம் வேணும். காலமும்
காத்திருக்க வேணும், நீ காத்திருக்க வேணும். ஆமா, நீ என்ன தேடுனியாமே? ஏதோ கேட்கணும்னியாமே? கேளு, நல்லா கேளு. பாம்பு பிடான சாக போறான்னு சொன்னியே, ஆமா எதுக்கு சொன்ன? உனக்கு சொல்லணும்ங்கிறது விதி. உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் உனக்கு சொல்லணும்னு எனக்கு உத்தரவில்லையப்பா, உத்தரவில்லை. உத்தரவு இல்லையா? உனக்கு உத்தரவு போட்டது யாரு? இப்படி சிரிச்சு சிரிச்சு மழுப்ப பார்க்காத. அவன் சாவான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அவனை கொன்னவனே உனக்கு தெரியும். சொல்லு. இல்ல பாம்பு பிடாரன நீ தான் கொன்னியா? அது ஏ வேலை இல்ல. அப்ப யார் செஞ்சது? அத நீதான் கண்டுபிடிக்கணும். அது உன்னோட வேலை. இப்படி புரட்டி புரட்டி பேசி உண்மையை மறைக்க பார்க்காத. இந்த கேஸ திசை திருப்ப பாக்குறியா நீனு? எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் தெரிஞ்சத சொன்னேன், நீ கண்டுக்கல. என் மேல கோவப்படலாமா? இப்ப உண்மையை சொல்லு. இல்ல உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை